எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சிறு வயதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயது இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு அருகாமையில் ஒரு சகோதரர் இருந்தார். அப்போ சகோதரர் சகோதரிக்குள்ளே சண்டை போடும்போது அந்த சகோதரர் போகும்போது எப்போ அவர் போயிட்டு வரேன்னு சொன்னாலும், போய் தோலை, போ இல்லைனா போயிட்டு வராத அப்படியே சொல்லுவாங்க அந்த சகோதரி. ஒரு நாள் அவர் வாகனத்தில் போகும்போது விபத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரு. அவருடைய பாடியை பார்த்து அந்த சகோதரி கதறி அழுதாங்க. ஐயோ, நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சே. எனக்கு பிரியமான அன்பு சகோதரிகளே, உடைய வாயில் என்ன வார்த்தை வருது? உடைய வார்த்தை சரியாக இருக்கட்டும். உடைய வார்த்தை ஜீவனுக்குள்ள காரியமாக இருக்கட்டும். உடைய வார்த்தை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கட்டும். உடைய வார்த்தை குடும்பத்தை கட்டுகிறதா இருக்கட்டும். உடைய வார்த்தை தேவன் விரும்புகிற குடும்பமாய் உள்ள வார்த்தையை உண்டாக்குகிற காரியமாக இருக்கட்டும். உடைய வார்த்தையில் ஜாக்கிரதை இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.